அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். சிறையில் கைதிகளுக்கு சாதி ரீதியிலான பாகுபாடு இல்லை என்பதை உறுதி செய்ய வேண்டுமென மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியிருக்கிறது. மாநில தலைமைச் செயலாளர்கள் மற்றும் சிறைத்துறை டிஜி, ஐஜிக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். சிறை கைதிகளுக்கு சாதி ரீதியிலான பாகுபாடு என்பதை முழுவதுமாக நீக்கும் வகையில் தற்பொழுது சிறை விதிகளில் மாற்றம் செய்து மத்திய உள்துறை அமைச்சகமானது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அரசாணையை வெளியிட்டுள்ளது. சுகன்யா சாந்தா என்ற பத்திரிகையாளருடைய ஆராய்ச்சி அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றமானது கடந்த அக்டோபர் 3ஆம் தேதி சாதி ரீதியிலான பாகுபாட்டை நீக்கும் வகையில் அரசியலமைப்பு பிரிவு 14, 17, 21 உள்ளிட்டவற்றை மீறும் வகையில் உள்ள சிறு கையேடுகளை உடனடியாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்தது. அதன் அடிப்படையில் பல்வேறு மாற்றங்களை செய்து தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சகம் மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவை பிறப்பித்துள்ளது. சிறை கைதிகள் சாதி ரீதியிலான பாகுபாடு குறித்த பிரச்சனையை தீர்க்க மாதிரி சிறை கையேடு 2016 மற்றும் மாதிரி சிறைகள் மற்றும் சீர்திருத்த சேவைகள் சட்டம் 2023 ஆகியவற்றில் தற்பொழுது திருத்தங்களானது செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் சிறை கைதிகள் ஜாதி அடிப்படையிலான பாகுபாடு வகைப்பாடு என்பது செய்யப்படுவதில்லை என்பதை நிர்வாகத்தினர் கண்டிப்பாக உறுதி செய்ய வேண்டும் எனவும் ஜாதி அடிப்படையிலான சிறை கைதிகளுக்கு வேலைகள் வழங்கக்கூடாது என்ற ஒரு உத்தரவையும் திருத்தி அமைக்கும் வகையிலான அந்த விதிகள் என்பது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. சிறையில் உள்ள சாக்கடைகளுக்கு செப்டிக் டேங்கை சுத்தம் செய்ய கைதிகளை அனுமதிக்க கூடாது என்ற ஒரு திருத்தத்தையும் அந்த புதிய விதிமுறைகளில் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சகம் என்பது பிறப்பித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த உத்தரவுகளை சிறை நிர்வாகத்தினர் தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு கூடுதல் விதியையும் அந்த திருத்தத்தில் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சகமானது திருத்தம் செய்து மத்திய மாநில அரசுகள் மற்றும் குறிப்பாக மாநில தலைமை செயலர்கள் சிறைத்துறையினுடைய ஐஜி மற்றும் டிஜிகளுக்கு தற்பொழுது சுற்றறிக்கையாகவும் உத்தரவாகவும் இந்த ஒரு கடிதத்தை மத்திய உள்துறை அமைச்சகமானது வழங்கியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி.